Hello soldiers, welcome to TN State Board Vedantu channel. நான் உங்கள் கேப்டன் பிரகாஷ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செஷன். அதாவது ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30+ சாப்டர் இருக்குது. 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 27க்கு 1-2 முன்ன பின்ன இருக்குது. அதுதான் அப்ராக்சிமேட்டாக 30+ சாப்டர்ஸ் போட்டிருக்கேன். இந்த 30க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸை நீங்கள் வெறும் 40 நாளில் என்ன பண்ணி ஆகணும், கம்ப்ளீட் பண்ணணும். ரைட்டா? எப்படி சார் 40 நாள்னு சொல்கிறீங்க? ஏன்னா நம்மளோட மிட் டர்ம் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை கடைசி வாரத்தில் வரப்போகுது. 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வரப்போகுது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்க போகுது. ஆனால் 20ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்க லாஸ்ட்டு 10 days. அந்த வகையில் பார்க்குறப்ப ஜூன் மாதத்தில் ஒரு 20 நாளும் ஜூலை மாதத்தில் ஃபஸ்ட்டு 20 days டோட்டலாக அப்ராக்சிமேட்டாக நம்மக்கிட்ட இப்போ 40 நாள் இருக்குது. 40 நாளில் 30 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி இவ்வளோ பெரிய எப்படி ஹவ் டு கம்ப்ளீட் திஸ் டு கெட் அட்லீஸ்ட் சென்டம் வேறு வாங்கணும். எப்படி 40 நாளில் 30 சாப்டர் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய விஷயமாக தான் தெரியும். பட் 40 daysல ஜஸ்ட் 30 சாப்டர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் அவர் வேதாந்து யூடியூப் சேனல். டெஃபினட்டாக உனக்கு வேறு லெவலில் நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், குறிப்பாக கடைசி ஸ்லைடு உனக்கு ஒரு புது அப்ரோச் டுவர்ட்ஸ் த எக்ஸாம் கொடுக்க போது. அந்த லாஸ்ட் ஸ்லைடை மிஸ் பண்ணிடாத. அதிகபட்சம் 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷத்தில் இந்த வீடியோவை நான் முடிச்சிடுவேன். ஸோ மறக்காமல் முழுசாக நீ இந்த வீடியோவை பாரு. ஃபஸ்ட்டு நம்ம போர்ஷன் பார்த்துடலாம். 11th 12th எல்லாமே ரைட்டாக. ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் பார்த்தேன்னா தமிழில் 1 2 3 4 இந்த ரவுண்டு போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னா என்னென்னா அந்த சாப்டர் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அது ஜூலை மாதத்தில் கடைசியில் வருது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்காது. கொஞ்சம் தான் முன்ன பின்ன இருக்கும் போது மித்தபடி இங்கே இருக்கிறது பர்ஃபெக்டாக அப்படியே உனக்கும் வந்துடும். இங்கிலீஷில் 1 and 2, மேக்ஸில் 1 2 3, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுலேயுமே வரப்போது. பயாலஜியில் அதிகமான சாப்டர்ஸ் இருக்குது, நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோஷியலை பொறுத்த வரைக்கும் 1 2 3 1 2 3 1 2 1 2. இது 11th 12th பொறுத்த வரைக்கும் தமிழில் 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான். இதில் 3rd சாப்டர் மே ஆர் மே நாட் பி. இங்கிலீஷ் 1 and 2 யூனிட் தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 வந்து 2 பேருக்குமே என்ன அப்படின்னா ஒரு சின்ன டவுட் தாங்க, ஃபுல்லாக வருமா அல்லது பாதி வருமா அப்படின்னு. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 2 3, ஏன்னா இந்த 1 and 3 ரொம்ப பெரிய சாப்டர், அதனால தான் அங்கே 1 2 3. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் 1 2 3 1 2 6 7 11, இங்கே 1 2 6 7 11, அதுக்கப்புறம் தான் 3. சரியா? 3 வந்து ரொம்ப பெரிய சாப்டர் 12th ஸ்டாண்டர்டில். சரியா? பி பிளாக் 2 வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அடுத்து பயாலஜியில் என்ன அப்படின்னு பாட்னி தனியாக, சுவாலஜி தனியாக. கம்ப்யூட்டர் சயின்ஸில் 6 லெசன், இவங்களுக்கு 7 லெசன். இதெல்லாம் ஓகே. இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, இது என்ன பண்ணலாம்? அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 சாப்டர்ஸ் இருக்குது. இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ப்ளஸ் சென்டமும் வாங்கணும். பார்க்கலாமா? இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணு. பிகாஸ் எக்கச்சக்கமான வீடியோஸ் உனக்காக வர காத்துட்ருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடு. ரைட், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீ தினமும் ஃபாலோ பண்ணணும். டெய்லி ரொட்டீன் அதாவது இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 40 நாள் நீ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணினா உனக்கு டெஃபினட்டாக இதுக்கு அடுத்து இந்த வருஷம் ஃபுல்லாக நீ இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும். மார்னிங் 5 to 7 2 hours. ஒரு சிலருக்கு ஸ்கூல் டைமிங் மாறலாம், அது வந்து நீ முன்ன பின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஈவினிங் 6:30, ஸ்கூலும் சீக்கிரம் விடலாம் லேட்டாக விடலாம். 6:30 to 9:30, அதுக்கப்புறம் 10 to 11:30. ஸோ பார்த்தீங்கன்னா 2 hours, ஒரு 3 hours, இங்கே ஒரு 1.5 hours. அதுக்கப்புறம் ஸ்கூலில் நீ ஒரு 8 hours இருக்க போகிற. ஸ்கூலில் 8 hours நம்ம ஒன்றும் கதை பேசிகிட்டு இருக்க போகிறோம், பாடத்தை கவனிக்க போகிறோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைம் வந்து எங்கள் கூட நீ இருப்ப, ஐ அக்செப்டட். ஸோ அரௌண்ட் 14.5 hours டோட்டலாக, அப்ராக்சிமேட்டாக 15 மணி நேரம். இது போதும்டா. இதை நீ எஃபிஷியண்ட்டாக நீ பயங்கரமாக இதை யூஸ் பண்ண, கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தேன்னா சூப்பராக இருக்க போது. ஸ்லீப் பண்ணாத டைம் சொல்லுங்கள் 9 hours இருக்குது. 7 to 8 hours ஸ்லீப் இஸ் அ குட் ஹெல்த்தி நம்ம சொல்லலாம். நீ அதை விட ஆனால் 7க்கு கீழே அல்லது 6க்கு கீழே போயிடாத, உனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிச்சு. 7 என்ன 6 நம்ம லாஸ்ட்டு போய்க்கலாம். இப்போதைக்கு மினிமமாக 7 to 8 hours தூங்க ஆரம்பிச்சிடுங்க. ரைட்டா? அடுத்து சென்டம் வாங்கணும் அப்படின்னா, நீ சென்டம் வாங்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நீ ஃபஸ்ட்டு புக் பேக் 1 marks and questions முடிச்சிருக்கணும்.
அதை படிக்காமல் நான் புக்கின் படிக்கிறேன்னு ஒரு சிலர் படிப்பாங்க. நான் புக்கில் வந்து பேஜ் டு பேஜ் படிச்சிடுறேன். இல்லை, உனக்கு கொஷின் தெரியணும், இந்த கேள்விக்கு இந்த பதில் தான் அப்படின்னு புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் அண்ட் கொஷின்ஸ் படிக்கணும். அடுத்து புக்கின் பற்றி நீ கவலையப்படாத. இங்கே இருக்க எல்லா டீச்சர்ஸும் அந்தந்த சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டிவ் டீச்சர்ஸ் டெஃபினட்டாக உனக்கு கொஷின் வித் ஆன்சர் பிடிஎஃப் கொடுத்துருவோம். நீ அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவை. புக்கின் கொஷின் எங்கே போய் படிக்கிறது, நாங்கள் எந்த கைடை ரெஃபர் பண்ணுறது, இதெல்லாம் நீ கவலைப்பட தேவையில்லை. வேதாந்தோ வில் டெஃபினெட்லி லான்ச் இட், உனக்கு சூப்பராக கொடுத்துருவோம். அடுத்து கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ், இந்த 2 கேட்டகரியும் ஃபுல்லாக நாங்கள் டேக் கேர் பண்ணிடுவோம். ஆல்ரெடி புக் பேக் கொஷினே உனக்கு நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதை கொடுக்க மாட்டோமா? அதையே செஞ்சிட்டோம். இதை செஞ்சிட மாட்டோமா? கண்டிப்பாக உனக்கு இதையும் செஞ்சிடும். அடுத்து திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்லைட். இந்த விஷயத்தில் இந்த ஸ்லைடில் நிறையா இருக்குது. ஐம் கோயிங் டு டேக் ஒரு 3-4 minutes இதை நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கவனமாக கவனி. திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லைட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோவோட மிக முக்கியமான ஸ்லைடு என்ன அப்படின்னா அது இதுதான். அதனால் அதை கவனமாக கவனி. என்ன அப்படின்னா, நீ சென்டம் வாங்கணும் அல்லது ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எழுதணும்னாலே நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் எழுத போகிற எக்ஸப்ட் 12th. ஏன்னா 12th படிக்கிறவங்களுக்கு 11thலேயே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம். நீ 9th பார்த்ததுக்கும் 10th பார்த்ததுக்கும் வித்தியாசமாக இருக்கும். 11th டோட்டலாக புதுசாக இருக்க. அப்போ நீ கொஷின் பேட்டர்ன் என்ன, கொஷின் எப்படி இருக்கும், எப்படி கொஷின் கேட்பாங்க, எங்கே இருந்து கேட்குறாங்க, எப்படிலாம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, இப்படிலாம் கேட்பாங்களா, இப்படிலாம் கேட்டால் என்ன பண்ணலாம், இதை கேட்கலன்னா என்ன பண்ணலாம், இதை கேட்டால் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய கேட்டாங்கிற கேள்வி உனக்குள்ளே வரணும். இதுக்கும் நாங்கள் உங்க கூட இருக்க போகிறோம். ரைட்டா? உனக்கு கொஷின் பேட்டர்னு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாமே நாங்கள் கொடுக்க போகிறோம். ரைட்டா? கொஷின் பேட்டர்ன் நானே உனக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் த கொஷின் பேட்டர்ன். அடுத்து மார்க்கிங் ஸ்கீம். எந்த கொஷினுக்கு என்ன மார்க்கு? நிறைய பேர் என்ன அப்படின்னா, இந்த கொஷின் 2 மார்க்கில் தான் வரும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி படிச்சுட்டு போகிறேன். 2 லைன் படிச்சிருப்பேன். ஆனால் அது 3 மார்க்கில் வந்தால் என்ன பண்ணுறது? ஸோ அதனால் இந்த கொஷினை 2 மார்க்கில் கேட்கலாமா அல்லது 3 மார்க்கில் கேட்டால் அதுக்கு என்ன எழுதணும்? எப்பயுமே அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் நீ படித்து வச்சுக்கணும். சென்டம் எடுக்கிறப்ப சென்டம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? பெருசாக சிந்திக்க ஆரம்பிக்கணும். அப்போ நீ வந்து ஒரு கொஷினுக்கும் என்ன டைப் ஆஃப் கொஷின் இது, இதை 3 மார்க்கில் கேட்டால் என்ன எழுதணும், மார்க்கிங் ஸ்கீம் இது 2 மார்க்கா 3 மார்க்கா இல்லை 2-3 மார்க் 2லேயே வருமா, இல்லை இது 5 மார்க்கில் கூட கேட்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணணும் நீனு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்த டைப்ஸ் ஆஃப் கொஷின். என்னோட ஸ்ட்ராங், நான் எப்பயுமே நான் ஒரு 5 to 6 years நான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணப்போ 11th 12th ஹேண்டில் பண்ணப்போ 10th ஸ்டாண்டர்ட் எடுத்தப்போ எல்லாமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் முக்கியமானது. பசங்க எல்லாருமே இதை தான் சூஸ் பண்ணுவான். ஆனால் நார்மலாக டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது இது. இம்பார்ட்டன்ட் கொஷினை படிக்கலாம் எல்லா கேட்டர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். சென்டம், ஆவரேஜ், அதுக்கப்புறம் லேட் ப்ளூமர்ஸ் எல்லாருக்குமே இதுதான் இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், அவ்வளோ பேரையும் அப்படியே ஒட்டு மொத்தமாக அழகாக தூக்கிட்டு வந்துட்டு இதுக்குள்ளே உட்காரவேன். என்னது சார் அது அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துட்டோம். அதுதான் இந்த ஃபஸ்ட் கொஷின். இதுதான் அந்த ஃபஸ்ட் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துட்டேன்னா அதில் கண்டிப்பாக வாட் அப்படிங்கிறதுல ஒரு கொஷின் இருக்கும். ரைட்டா? அதாவது வாட் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். அடுத்து ஹவுன்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். அல்லது டிஃபைன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரூஃப் இருக்கும். மேக்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரூவ் தட். அதுக்கப்புறம் ஷோ தட், ஒரு சம்மு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? டிஃபைன் எழுதியாச்சு, சம் எழுதிட்டேன், லா எழுதியாச்சு, டிஃப்ரென்ஸ் எழுதியாச்சு, வாட், ஹவு. அதுக்கப்புறம் ஒய் டைப் கொஷின், ஒய். இந்த மாதிரி பார்த்தா அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 7 கொஷின் கேட்பாங்களா, 7 கொடுத்தா 5 எழுது, 8 கொடுத்தா 6 எழுதுன்னு சொல்லுவாங்களா, இதுதான் அந்த 8 கொஷின், இதுதான் அந்த 7 கொஷின். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். கெமிஸ்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 3 பேர்கிட்டையுமே கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, 10th 11th 12th. இப்போ பாரு, இங்கே கெமிஸ்ட்ரியில் எத்தனை இருக்குது? 2 சாப்டர் இருக்குது. இங்கெல்லாம் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வலுவாக இருக்குது நம்மளுக்கு. இங்கே ஒரு 5 லெசன், இவங்களுக்கு ஒரு 5 சாப்டர் இருக்குது. நம்ம பசங்க எல்லாருமே என்ன டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சாப்டர் கஷ்டமாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ண பார்ப்பான். ஆனால் நீ இந்த மெத்தடில் படிக்கிறப்ப நீ ஸ்கிப் பண்ணுற லெசன் கூட வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 11th 12th கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் ஃபுல்லாக பசங்க பயப்படுவாங்க. அப்போ ஆர்கானிக்கில் இன்கேஸ் நீ வந்து அந்த லெசன் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு டிஃப்ரென்ஸ் கொஷின் இருக்குது, அந்த லெசன்லேருந்து கேட்குறாங்க. நீ அந்த லெசனை படிக்கணும்னு நினச்சா கஷ்டம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஆல் டிஃப்ரென்ஸ் கொஷின், ஏன்னா நான் அப்படி தான் கொடுக்க போகிறேன், நாங்களும் அப்படி தான் கொடுக்க போகிறோம். உனக்கு என்ன அப்படின்னா
ஒரு பிடிஎஃப்ல புக்கில் இருக்க எல்லா டிஃப்ரென்ஸ் கொஷினும் மிட் டேர்ம் டெஸ்ட்டோட போர்ஷனில் இருக்க எல்லா டிஃப்ரென்ஸ் கொஷினையும் ஒன்றா கொடுத்துரு. அப்போ மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா புக்கில் ஒரு 6லேருந்து 7 டிஃப்ரென்ஸ் கொஷின் இருக்கும் மிட் டேர்ம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேஸ், அல்லது 10 இருக்குன்னே வச்சுக்கலாம். அப்போ டிஃப்ரென்ஸ் கொஷின் ஒன்று கேட்டால் அந்த 10லேருந்து தானே வரப்போகுது. 10 கொஷின் படிக்க முடியாது நம்மளால், 10 கொஷின் படிக்க முடியாது. ஆனால் மொத்தமாக பார்த்தோன்னா இதில் ஒரு 10, இதில் ஒரு 10, இதில் ஒரு 10, அப்படி பார்த்தா ஒரு 100-150 கொஷின் படிச்சிருவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆனால் 150 கொஷின் உன்ட்ட படிடான்னு சொல்லி கொடுக்குறதுக்கும் டே டிஃப்ரென்ஸில் ஒரு 10 கொஷின் படிச்சிருடா, லாவில் ஒரு 8 இருக்குடா, அந்த லா 8 லா படிச்சிடா, அதுலேருந்து ஒன்று வந்துடும். ஈஸியாக இல்லை? திஸ் இஸ் த ட்ரிக் டு சீட் அவர் பிரெயின். நம்ம பிரெயினை நம்ம சீட் பண்ணுற விதம், நம்மளே நம்மளுக்கு வந்து ஒரு மாயையை கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்ப அப்போ டிஃப்ரென்ஸ் கொஷினை ஃபுல்லாக தனியாக படிக்கிறது, டிஃபைனை ஃபுல்லாக எழுதணும். இதில் புக் பேக் புக்கின் ரெண்டுமே வந்துடும். அப்போ எல்லா பசங்களும் எல்லா விஷயத்தையும் படிச்சிருவான். புக் பேக்கும் சரி புக்கினும் சரி சூப்பராக படிச்சிருவாங்க. அப்போ கவலையே இல்லையா? அப்போ இந்த மெத்தட் இஸ் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நான் இதை அந்த 6 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணப்போ என்னோட டாப்பர்ஸில் இருந்து லேட் ப்ளூமர்ஸ் வரைக்கும் எல்லாரையும் இந்த மெத்தடில் தான் நான் படிக்க வைப்பேன். ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும், ஃபெயிலியர்லாம் கிடையவே கிடையாது. எப்பயுமே கிளாஸோட மினிமம் மார்க்கே 45 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100க்கு எடுத்துட்டோன்னா 45, 40க்கு கீழேலாம் யாருமே வாங்க மாட்டாங்க. 45+. அந்த பையன் மெதுவாக படிக்கிற பையன் எப்படினாலும் அவனுக்கு இப்போ இதில் ஒரு இதில் இருக்க 10 கொஷின், இதில் 10 கொஷின், இதில் 10 கொஷின், இந்த 40 கொஷின் படிச்சிடும். அப்போ இந்த 4ல் கண்டிப்பாக 2 அல்லது 3 2 மார்க் வந்துடும். அப்போ படிச்சிருவான். ரைட்டா? இது லேட் ப்ளூமர்ஸ்க்கு. பட் நம்மளோட டார்கெட் சென்டம். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாருமே சென்டம் தான் வாங்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ திஸ் இஸ் த டைப் ஆஃப் கொஷின். ரைட்டா? டைப்ஸ் ஆஃப் கொஷின். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின் நம்ம புக்கில் இருக்குது, என்னெல்லாம் கேட்குறாங்க. நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாத்தையும் எடுத்து நான் கொடுத்துறேன். ரைட்டா? நான் வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்துருவேன். என்ன பண்ணணும், நீ சாப்பிட்டா மட்டும் போதும். ரைட்டா? சாப்பிட மட்டும் செஞ்சு. அடுத்து ரிப்பீட்டட் ரிவிஷன். ரைட்டா? இந்த கொஷின் பேட்டர்ன் அல்லது கொஷின் பேப்பர் சொல்கிறோம்ல, இது மாதிரி ரிப்பீட்டட் ரிவிஷன். இப்போ இது நீ படிக்கிறது முக்கியம் இல்லை, திரும்ப திரும்ப படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும், திரும்ப திரும்ப பேசுகிற நீ, திரும்ப திரும்ப பேசுகிற நீ, அந்த மாதிரி திரும்ப திரும்ப படிக்கணும். நீ திரும்ப திரும்ப படிக்கணும், ரிப்பீட்டடாக படிக்கணும், ரிப்பீட்டடாக படிக்கணும். யார் யாரெல்லாம் ரிப்பீட்டடாக படிப்பேன் சார், நான் இன்னிலேருந்து நீங்கள் சொல்கிறத கேட்டு ரிப்பீட்டடாக படிப்பேன் அப்படிங்கிறவங்க கீழே சாட் பாக்ஸில் ரிப்பீட்டடாக படிப்பேன் சார் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். ரைட்டா? கமெண்ட் பாக்ஸில் ரிப்பீட்டடாக படிப்பேன் சார் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். பார்க்கலாம் யார் யாரெல்லாம் வீடியோவை முழுசாக பார்த்துருக்கேன் அப்படின்னு அதுலேருந்து தெரிஞ்சிடும். ரிப்பீட்டடாக கண்டிப்பாக நான் படிப்பேன் சார், நான் ஜெயிப்பேன், ஃபர்ஸ்ட் மெட்ட மார்க்கை நான் சூப்பராக வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு நீ எல்லாருமே என்ன பண்ணணும், ஒரு குறிக்கோளை எனக்கு எடுத்துக்கும். ஸோ ரிப்பீட்டட் ரிவிஷன், வி ஆர் கோயிங் டு டூ த ரிப்பீட்டட் ரிவிஷன். ரிப்பீட்டட் ரிவிஷன் அப்படி உன் மைண்டில் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ. மாசா கெத்தா வேற லெவலில் தட்டி தூக்குறோம். ஃபர்ஸ்ட் மிட்டமை தட்டி தூக்கலாமா? மாஸ் பண்ணுறோம். ஓகே? உன்னால் முடியாட்டி யாரால் முடியும்? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உன்னால் முடியாட்டி யாரால் முடியும்? எப்பயுமே அதை உன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. டெஃபினட்டாக நம்ம மாஸ் பண்ண முடியும். ஓகே? டாடா, பை பாய், see you.